ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராம நாம வராணனே. உலகம் யாவையும் தாமுழா வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் கேசரன் நாங்களே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான். இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல வேள்வி படலத்துல 49வது பாடல் பார்க்க போறோம். நஞ்சு அடை எழுதலும் நடுங்கி நாள்மதி செஞ்சடை கடவுளை அடையும் தேவர் போல் வஞ்சனை அறக்கரை வெறுவி மாதவர் அஞ்சன வண்ண நின் அபயம் யாம் என்றார். இதுதான் பாட்டு. இப்ப பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம். நஞ்சு அடை எழுதலும், பார்க்கடலை கடைந்த போது நஞ்சு தம்மை அழிப்பதற்கு எழுந்து வர நடுங்கி நாள்மதி செஞ்சடை கடவுளை அடையும் தேவர் போல் நடுக்கம் கொண்டு பிறைச்சந்திரனை அணிந்துள்ள சிவந்த சடைமுடியுடைய சிவபிரானை அடைக்கலம் அடைந்த தேவர்களைப் போல வஞ்சனை அறக்கரை வெறுவி கொடுஞ்சினமுடைய அரக்கர்களுக்கு அஞ்சி மாதவர் வேள்விச்சாலையில் இருந்த முனிவர்கள் எல்லாம் அஞ்சன வண்ண மை போன்ற நிறத்தை உடைய ராமபிரானே யாம் நின் அபயம் என்றார். நாங்கள் உன் அடைக்கலம் என்றார்கள். இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம். நஞ்சு அட எழுதலும் அப்படின்னு வர்ற இடத்துல அடுதல், இங்க அடல் அப்படிங்கிற தொழிற்பெயர் தான் அட அப்படின்னு வந்திருக்கு, அழிப்பதற்காக. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அடுதல் அப்படிங்கறது அழித்தல் எரித்தல் அப்படின்ற பொருள். அதனாலதான் நம்ம இது சமையல் பண்ணக்கூடிய அறைய அடுக்குள்னும் சமையல் பண்ணக்கூடிய கருவியை அடுப்புன்னு நம்ம சொல்றோம்னு சொல்லியிருக்கேன். அந்த இடத்துல அடல்ங்கிறது தான் வருது. இப்ப தொழிற்பெயர் நம்ம முன்னாடியே பார்த்திருக்கோம். அதாவது முதல் நிலை தொழிற்பெயர், முதல் நிலை திரிந்த தொழிற்பெயர், விகுதி குன்றிய தொழிற்பெயர், விகுதி குன்றாத தொழிற்பெயர், இப்படி எல்லாம் 4 விதமா இருக்கு. உதாரணம் கூட சொல்லியிருக்கேன். இசைப்பது இசை, மொழிவது மொழி, அடிப்பது அடி, அந்த மாதிரி வரக்கூடிய சொற்கள்லாம் அப்படியே வருது. அது திரிந்து வருவது விடுவது வீடு, படுவது பாடு, சுடுவது சூடு, கெடுவது கேடு, பெறுவது பேரு, அந்த மாதிரி வர்றதெல்லாம் முதல் நிலை திரிந்து வருது. இதுல விகுதி குன்றாம பாடு ஆடு நிலை நிற்பது நிற்றல் நிலை, அந்த மாதிரி அப்படியே வர்றது விகுதி குன்றிய தொழிற்பெயர். குன்றாமல் வருவது, அதாவது விகுதி தொழிற்பெயருக்கு கிட்டத்தட்ட 19 விகுதிகள் இருக்கு. அதுல எல்லாத்தையும் நம்ம பார்க்க வேணாம், சும்மா உதாரணத்துக்கு மட்டும் சொல்றேன். நடப்பது நடத்தல், ஆடுவது ஆடுதல், பாடுவது பாடுதல், அப்படியே தல் விகுதி போட்டு சொல்லலாம். அதையே அல் விகுதி போட்டு ஆடல் பாடல் அப்படின்னு சொல்லலாம். இல்லாட்டி விகுதி போட்டு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், வாடுவது வாட்டம், வாட்டுவது வாட்டம் இப்படியும் சொல்லலாம். விகுதி போட்டு கொல்வது கொலை அப்படின்னு சொல்லலாம். விகுதி போட்டு பார்ப்பது பார்வை அப்படின்னு சொல்லலாம். விகுதி போட்டு போவது போக்கு அப்படின்னு சொல்லலாம். இது பூ விகுதி போட்டு நடப்பது நடப்பு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி மை விகுதி போட்டு பொறுப்பது பொறுமை, பொறாமல் இருப்பது பொறாமை அப்படின்னு மை விகுதி போட்டு. எதுக்கு சொல்ல வரேன், இந்த மாதிரி பல விகுதிகள் 19 விகுதிகள் இருக்கு. அதுல ஒரு விகுதி தான் இந்த அல் விகுதி. அந்த அடல் அப்படின்றதுதான் இங்க அட அப்படின்னு நெஞ்சு அட. நான் ஏற்கனவே சில பாடல்கள் முன்னாடி, எந்த பாட்டுன்னு எனக்கு ஞாபகம் இல்ல, நான் இது சந்தன கடத்தல் வீரப்பனுடைய உதாரணம் கூட சொல்லியிருப்பேன். அவனுடைய டேப்ஸ்ல அவனை போய் அழிச்சிட்டு, அவனை போய் கொன்று அப்படின்னு சொல்றதுக்கு அவனை அப்படியே அட்டிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்படின்னா அழிச்சிட்டு வந்துரு அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி இங்க நஞ்சு அடை எழுது, நஞ்சு ஆலகால விஷயத்த தான் சிவபெருமான் உண்டார்ல, அந்த விஷயத்த தான் இங்க கம்பர் சொல்றாரு. இந்த பாடலின் கருத்தே அதுதான். அதாவது எப்படி தேவர்கள் அஞ்சிய பொழுது பார்க்கடலில் எழுந்த ஆலகால விஷயத்த சிவபெருமான் பருகி தேவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்தார்களோ, அது மாதிரி அரக்கர்களுக்கு அஞ்சிய முனிவர்களுக்கு ராமபிரான் அடைக்கலம் தர வேண்டும் அப்படின்னு ராமபிரானை அடைந்தனர் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா இங்க என்ன எப்படி கேக்குறாங்க அவங்க, அஞ்சன வண்ண அப்படிங்கிறாரு. அஞ்சனம்னா மைன்னு அர்த்தம். மைநிற வண்ண ராமனே அப்படின்னு. நின் அபயம் யாம்னு சொல்றாங்கல்ல, அதாவது வேள்விச்சாலையில எல்லா முனிவர்களும் இருக்காங்க. பிரதானமா தலைமை தாங்கி வேள்வியை நடத்துவது விஸ்வாமித்ர முனிவர். எங்க எல்லாருக்கும் முனிவர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க, நின் அபயம் யாம் அப்படின்னா, பயம் அப்படின்னாலே அச்சம்னு அர்த்தம். அபயம் ஆங்கிற அக்ஷரம் முன்னாடி சேர்த்தா அது எதிர்மறை பொருள், நியாயம் அநியாயம் தர்மம் அதர்மம் அந்த மாதிரி. அப்ப பயமற்றது அச்சமற்ற தன்மை அப்படின்னு அர்த்தம் அபயம்னா. அதனால அச்சமற்ற தன்மை எப்போ வரும், நம்மளை காப்பதற்காக ஒருவர் இருக்கிறார் அப்படின்னு சரண் அடையும் பொழுது அந்த அச்சம் போகும். அதனாலதான் அதை அபயம்னே சொல்றோம். எதுக்காக சொல்ல வரேன், அந்த மாதிரி அஞ்சனவண்ண நின் அபயம் யாம் அப்படின்னு இந்த முனிவர்கள்லாம் அடைக்கலம் அடைவதை கம்பர் சொல்றாரு.
எப்பேற்பட்ட சிவபெருமான் அப்படின்றதுக்கு அடை கொடுக்கும் பொழுது என்ன சொல்றாரு, நாள்மதி செஞ்சடை கடவுள் அப்படின்னு. செஞ்சடை அதாவது சிவந்த சடையுடைய சிவபெருமான். ஆனா நாள்மதின்னு சொல்றாரு. பிறை நிலாக்கும் நாள்மதிக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டா, 16 கூறுகளாக கலைகளாக, கலைன்னா கூறு பாகம்னு அர்த்தம். இது அமாவாசையில இருந்து பௌர்ணமி வர்றதுக்கு அந்த 16 கூறுகள், 16 கலைகள் இருப்பதுதான் அந்த நிலா. அதுல ஒரு பிறையத்தான் பிறை நிலா அப்படின்னு நம்ம சொல்றோம். அதாவது பிறைனா ஒரு பாகம்னு அர்த்தம். இங்க நாள்மதி அப்படின்னா ஒரு நாள், 16 நாள் ஆகுது, அந்த 16 நாள்ல ஒரு நாள் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நாள்மதினா அதனாலதான் நம்ம பிறை நிலான்னு அர்த்தம் பண்றோம். எப்பேற்பட்ட அரக்கர்கள் அப்படின்னா, வஞ்சனை அறக்கரை வெறுவுதல்னாலே அச்சம் கொள்ளுதல். அதனாலதான் வெறுவந்த செய்யாமை அப்படின்னு அதிகாரம் திருக்குறள்ல இருக்குல்ல. அரசன் மக்களுக்கு ரொம்ப அச்சம் வரக்கூடிய விதத்துல ஆட்சி செய்யக்கூடாது அப்படின்னு. அதனால எப்பேற்பட்ட அரக்கர் அப்படின்னா வஞ்சனை அறக்கரை அப்படின்னு. அது வஞ்சம், வஞ்சனை, வஞ்சகம், இது எல்லாமே ஒரு ஏமாற்றுதல், ஒரு பித்தலாட்டம் பண்றக்கூடியது, பொய் சொல்லக்கூடியது, இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடியதுதான் அப்பேற்பட்ட அரக்கர் அப்படின்னு. அது இதுல பாடபேதம் இருக்கு. சில இடங்கள்ல வெஞ்சின அரக்கரை வெறுவி அப்படின்னு வருது. அது வெஞ்சினம்னா ரொம்ப கொடுமையான கோபம் கொண்டு அப்படின்னு அர்த்தம் பண்ணலாம். வஞ்சனை அரக்கரைனாலும் இப்ப ரொம்ப மோசமான அரக்கர்கள் அப்படின்னு அர்த்தம் பண்ணலாம். எப்படி வச்சாலும் அது சரிதான். இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. இங்க நான் பொதுவா எதுகை மோனைகளை பத்தி எல்லாம் பெருசா ஒவ்வொரு பாடலையும் சொல்றது இல்ல. ஆனா பாத்தீங்கன்னா இங்க நஞ்சு அடை, செஞ்சடை, வஞ்சனை அரக்கர், அஞ்சன வண்ணன் அப்படின்னு எதுகை ரொம்ப பிரமாதமா இருக்கு. இது எல்லா பாடல்கள்லயுமே இருக்கு. இதெல்லாம் அவரவர்கள் ரசிப்பதற்காக விட்டுறேன். இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன், கேளுங்க. நஞ்சு அடை எழுதலும் நடுங்கி நாள்மதி செஞ்சடை கடவுளை அடையும் தேவர் போல் வஞ்சனை அரக்கரை வெறுவி மாதவர் அஞ்சன வண்ண நின் அபயம் யாம் என்றார். இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஓம் शान्ताकारं भुजगशयनं पद्मनाभं सुरेशं विश्वाधारं गगनसदृशं मेघवर्णं शुभाङ्गं लक्ष्मीकान्तं कमलनयनं योगिहृद्यानगम्यं वन्दे विष्णुं भवभयहरं सर्वलोकैकनाथम्. உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல். ஓம் பூர்ணமதः பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவது சர்வேஷாம் சாந்திர்பவது சர்வேஷாம் பூர்ணம் பவது சர்வேஷாம் மங்களம் பவது. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஓம் சர்வே பவந்து சுகினः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्. ओम शांति शांति शांति.